எதை நம்ம கொடுக்குறோமோ அதே நமக்கு திருப்பி கிடைக்குங்க. நம்ம எதை நமக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதுவே நம்ம நமக்கானதாகவே நம்ம நினச்சிக்கணும். நம்ம என்னெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம், கஷ்டம் கொடுத்தா நமக்கு கஷ்டம் வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு துரோகம் செஞ்சால் நமக்கும் துரோகம் நடக்கும். இதெல்லாம் புரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி தவறுதல்களாக செஞ்சிட்ருக்காங்க. தவறாக தான் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. காலம் என்ன, நேரம் என்ன, சாமியெல்லாம் கேட்குமா, அதெல்லாம் அந்த காலம் சொல்கிறாங்க. அந்த காலத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காருங்க இந்த காலத்தில் கடவுள். காலையில் ஒரு தப்பு பண்ணால் மதியமே அவங்களுக்கு அந்த கெடுதல் பண்ணதுக்கான பலன் கிடைக்கிது, அதுக்கான தண்டனையும் கொடுத்துட்றாருங்க. இது கண்ணார நாங்கள் பார்த்த உண்மை, நான் அறிந்த உண்மை, இது சத்தியமான உண்மைங்க. அதனால் நம்ம எந்த அளவுக்கு மனசு தூய்மையாக இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் இருக்குங்க. முருகரை நம்ம இன்றைக்கி வணங்கிட்டுருக்கோம். முருகர் பக்தர்களாக நம்ம எப்போவுமே நல்ல ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். முருகனை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். முருகனை நம்ம வழிபட ஆரம்பித்ததுக்கப்புறமா நமக்கான ஒரு குணங்கள் நான் சொல்கிறேன், கேளுங்க, நல்லா கவனித்து கேளுங்க. இந்த குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கும். நமக்கு பசிக்குதோ இல்லையோ, நமக்கு பசிக்கும், இருந்தாலும் அடுத்தவங்க சாப்பாடுன்னு கேட்கும்போது அவங்களோட பசி தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், பெருசாகவும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும். அவங்க ஒருத்தரவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட உதவின்னு கூட கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மளா போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணும். எந்த ஒரு கஷ்டத்துலேயும் யாருக்குமே நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணுன்ற ஒரு குணம் நம்மக்கிட்ட வந்துடுங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரொம்ப மனம் நொந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னா கடவுளே அவங்கள காப்பாற்று, அவங்களுக்கு என்ன வழியோ அதை சரிப்படுத்தி அவங்களுடைய கண்ணீரை நீ துடைக்கணுமப்பான்னு முருகான்னு முருகனை நினைக்க தோணுங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல குணங்கள்லாம் நமக்கு வந்துடும். முருகரை வழிபட ஆரம்பித்தாலே நமக்கு நல்ல குணங்கள் வந்துடும், பெருந்தன்மையான ஒரு மனம் வந்துடும். அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய மனம் நமக்கு தானாகவே வந்துடுங்க. பெருந்தன்மை நம்ம நிறையவே இருக்கும், நிறைய புரிதல் கிடைக்கும். நம்ம முன்னாடி நிற்கிறவங்க நம்மளை என்ன நினைக்கிறாங்க, நம்மளை அவங்க என்ன செஞ்சாலும் சரி, முருகர் இருக்கார் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அவங்க இருக்காங்க. அது எதிரியாக இருந்தாலும் சரி, நம்ம வாழ்கிறத பார்க்கறதுக்காக அந்த எதிரி இருக்கணும்னு நம்ம நினைக்க தோணிடும். எதிரியாகவே இருந்தாலும் நமக்கு அழிக்க தோணாது, அவங்கள இதை நம்ம திட்டவும் தோணாதுங்க. எதிரியை வாழ வச்சு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டணும் என்ற வைராகியம் தான் நமக்கு இருக்கும். அந்த வைராகியம் தாங்க முருகர் தந்தை விரும்புவார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.